அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாம் அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வரலாறு நபி லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறை பார்க்க போகிறோம். லூத் அலைஹிஸ்ஸலாம் யாருன்னு கேட்டால், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்கல்ல, அவங்களுடைய உறவினர் தான் இவங்க, நெருங்கிய உறவினர். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்த நபி தான் லூத் நபி. இப்போ லூத் நபி பிறந்தது ஈராக்கில் பிறந்திருக்காங்க. அவங்கள அல்லாஹ் ஜோர்டான் பகுதியில் உள்ள சதும் பகுதிக்கு நீங்கள் போய் நபியாக நீங்கள் போங்க, அங்கே உள்ள மக்களுக்கு நீங்கள் நல்ல ஒரு வழிகாட்டியாக இருந்து நல்லவர்களாக அவங்கள மாற்றணும். அங்கே உள்ள மக்கள்லாம் ரொம்ப கேடு கட்டவங்களாக தெரிகிறாங்க, நல்ல ஒரு குணங்கட்டவங்களாக தெரிகிறாங்க, தீய வழியில் தெரிகிறாங்க, அவங்களெல்லாம் நீங்கள் சரி பண்ணி கொண்டு வரணுன்னு அல்லாஹு தாலா அவங்களுக்கு வகி இறக்குறான் லூத் நபிக்கு. லூத் நபி சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவங்க ஈராக்கிலேருந்து அவங்க பிறந்த சமூகத்துக்கு அவங்க நபியாக இல்லை, வேறு சமூகத்துக்கு எல்லாம் அனுப்புகிறான். ஜோர்டானில் உள்ள சதும் பகுதியில் உள்ள சமுதாயத்துக்கு நீங்கள் போய் அங்கே உள்ள ஆட்களை நீங்கள் சரி பண்ணி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறான். சரின்னு சொல்லி இங்கே வந்துடுறாங்க, சதும் பகுதிக்கு வந்துடுறாங்க. இங்கே உள்ள சமுதாயத்தினர் ரொம்ப ஒரு மோசமான செயலில் ஈடுபடுறாங்க. கொலை பண்ணுறது, கொள்ளையடிக்கிறது, அப்புறம் என்ன சொல்கிறது, இந்த ஓரின சேர்க்கைன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி ஆண்களோட ஆண்கள் சேருவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு கெட்ட ஒரு இதில் ஈடுபடுறாங்க. ரொம்ப கேடுகட்ட வழியில் போயிட்டுருக்காங்க. அதை பார்த்தோன்னே இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது லூத் நபிக்கு. அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி பண்ணக்கூடாது, இது சரியில்லை. ஆண்டவன் அல்லாஹு தாலா மனிதர்கள்லேருந்து விலங்குகள், பறவைகள், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஜோடி ஜோடியாக படைக்கிறான் அல்லாஹ். அதனால் இந்த மாதிரி இது தவறான கொள்கையில் ஈடுபடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க எவ்வளவோ எடுத்து சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்க முடியாது. என்ன நீங்கள் போட்டு தர்மம் நியாயம்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் சரியாக வராது, நாங்கள் எங்கள் வழியில தான் நடப்போம்னு சொல்லி அவங்க ரொம்ப திமிரு பிடிச்சத்தனமாக அநியாயம் பண்ணிகிட்ருக்காங்க. இப்படி போயிட்டுருக்கு. அவங்க நிறையா சொல்லி பார்க்குறாங்க, சரியாக வரமாட்டேங்குது. யாராவது வெளியூரில் ஒரு ஆண் வந்தால் கூட அவங்கள தூக்கிட்டு போயிடுறது. அதாவது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பெண்களை ஒன்றும் செய்கிறதில்ல, ஆண்களை தான் தூக்கிட்டு போய் அநியாயம் பண்ணுறது, ஆண்களே பண்ணுறது. அந்த மாதிரி ஒரு கேடுகட்ட செயலில் ஈடுபடுறாங்க அந்த சமுதாயத்தினர். லூத் நபியும் எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க, லூத் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க, இந்த மாதிரி பண்ணக்கூடாது, இது தவறானது, ஆண்டவனுக்கு ஏற்காது, ஆண்டவனுடைய தண்டனை உங்களுக்கு இறங்கிடும், வேணாம் இப்படி பண்ணாதீங்கன்னு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. என்ன லூத் ரொம்ப தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்க, இப்படி தேவையில்லாமல் பிரச்சாரம் பண்ணிங்கன்னா உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் இந்த ஊரை விட்டே துரத்திடுவோம் பார்த்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசுகிறாங்களே தவிர, இந்த லூத் நபி சொல்கிறத அவங்க கேட்கவே மாட்டாங்க. இப்படி போயிட்டுருக்கு. அங்கேருந்து அந்த ஊருக்கு யாராச்சும் விருந்தாளியாக வந்தால் கூட அவங்களையும் விட்றதில்ல. இந்த லூத் நபி மனைவி ஒரு கேடுகட்டவ, அவள் என்ன பண்ணுறா, அவளும் அந்த கேடுகட்ட சமுதாயத்தோடு சேர்ந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்குது. இந்த கிழட்டு பையன் இப்படி தான் சொல்லுவேன், என் பேச்செல்லாம் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லி அந்த பொம்பளை ரொம்ப திமிர் பிடிச்சவளாக இருக்கா. அவங்களோட பேச்சை கேட்டுக்கிட்டு நடக்கிறான். இப்படி இருக்குது. அவங்க லூத் நபிக்கு 2 மகள்கள் இருக்காங்க. அவங்க ரொம்ப தக்குவாவோட இறையச்சத்தோட அல்லாஹ் வணங்கிக்கிட்டு, லூத் நபி எப்படி இறையச்சத்தோட தக்குவாவோட இருக்காங்களோ அதே மாதிரி அந்த பொம்பளை பிள்ளைய அவங்க வாப்பா மாதிரியே இருக்குங்க. இந்த மனைவி கேடுகட்டவளாக இருக்கா. இப்படி போயிட்டுருக்கு. அவங்களும் எவ்வளோ எடுத்து சொல்லி பார்க்குறாங்க, கேட்கவே மாட்டேங்கிறாங்க அவங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொன்னோன்னே, ஒரு நாள் அந்த ஆண்டவன்ட்ட இவங்க துவா பண்ணுறாங்க. துவா பண்ணும்போது அல்லாஹ் 2 மலக்குகளை இறக்குறான். 2 மலக்குகள் இறக்கும்போது அந்த மலக்குகள் மலக்குகள் மாதிரி வரல, நல்ல ஒரு இளைஞர்கள் மாதிரி மாறி மனித உருவத்தில் வர்றாங்க. அவங்க இங்கே வரல, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வீட்டுக்கு முதல்ல போயிடுறாங்க. போய் 2 சுப செய்தி சொல்ல வந்திருக்கோம் உங்களுக்கு, அப்படி ஒரு சுப செய்தியும் ஒரு கெட்ட செய்தியும் சொல்ல வந்திருக்கோன்னு சொல்கிறாங்க. முதல்ல சுப செய்தியை சொல்லிடுறோம், உங்களுக்கு யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் மகனாக பிறப்பாங்க அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப சந்தோஷமாயிடுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு. அப்படியான்னு சொல்லி சந்தோஷம் அடைகிறாங்க. இன்னொரு கெட்ட செய்தின்னு சொன்னீங்களா, அதை சொல்லுங்கன்னு சொன்னோடனே, அது உங்களுடைய உறவினராக இருக்காங்களே லூத் நபி, அவங்க சமுதாயம் அங்கே போய் இருக்காங்களே சதும் பகுதியில், அந்த பாவிகள் செய்கிற அநியாயம் தாங்க முடியல, அவங்க எவ்வளோ எடுத்து சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க, அதனால் அவங்க எல்லாத்தையும் அழிக்க சொல்லி எங்களுக்கு அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கேன், அதனால் அங்கே போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, இல்லை வேணாம், கொஞ்சம் அவகாசம் கொடுங்களேன் அப்படின்னு இறக்கமாக்கி சொல்கிறாங்க. அப்பமா இறக்கப்படுறாங்க அந்த மக்கள் மேலே, கொஞ்சம் பொறுங்க, கொஞ்சம் அவகாசம் கொடுத்து பார்ப்போம்,
என்ன செய்கிறாங்கன்னு. இல்லை இல்லை, அவங்களுக்கு நிறைய அவகாசத்தை அல்லாஹ் கொடுத்துட்டான், அவங்க கேட்கவே மாட்டேங்கிறாங்க, அது சரியாக வராது, இன்றைக்கி நைட்டே அவங்கள அழிக்கணும்னு சொல்லி, அவங்க எல்லாத்தையும் அழிச்சிடணும்னு சொல்லி இறைவனுடைய கட்டளை, அல்லாஹ்வுடைய கட்டளை, அதை நாங்கள் நிறைவேற்றி ஆகணும்னு சொல்லிட்டு இங்கே வந்துடுறாங்க. லூத் அலைஹிஸ்ஸலாம் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அந்த அழகான இளைஞர்கள் மாதிரி தான் வர்றாங்க. வந்தோடனே இவங்க அவங்கள பார்த்துட்டு போனான்னு வந்தோன்னு சொல்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. அப்படியா வாங்கன்னு சொல்லி உள்ளே கூட்டி, இவங்களுக்கு பயம் வந்துடுது. அழகான வாலிபராக இருக்காங்களே, இவங்க கண்ணில் பட்டா போச்சே, இவங்க ரொம்ப மோசமானவங்களேன்னு சொல்லி பயந்துக்கிட்டு அவங்க உள்ளே கூட்டிகிட்டு போய் வச்சு சாப்பாடு கொடுக்குறாங்க, சாப்பிடுங்கன்ட்டு. இல்லை இல்லை, சாப்பாடெலாம் எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி இருங்கன்னு சொல்லிட்டு, எனக்கு பயமாக இருக்குது இவங்களுக்கு, யாரை விருந்தாளி வந்தால் கூட விடமாட்டாங்களே இவங்க அப்படின்னு சொல்லி. இந்த லூத் நபியோட மனைவி என்ன செய்கிறா, இதை பார்த்துட்டு அவங்ககிட்ட போய் சொல்லிடுறான், இந்த அழகான வாலிபர் 2 பேர் வந்திருக்காங்க, எங்கள் வீட்டுக்காரர் வீட்டுக்குள்ளே ஒளிச்சு வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லி. அப்படியான்னு சொல்லிட்டு அவங்க எல்லோரும் வந்துடுறாங்க. திரண்டு வந்து லூத்தே அந்த 2 பேரையும் வெளியே அனுப்பு அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. ஒரு பெரிய கூட்டமாகவே திரண்டு வந்துடுறாங்க. கத்துன உடனே இவர் சொல்கிறாரு, இல்லை இல்லை, எங்கள் வீட்டுக்கு விருந்தாளியாக வந்திருக்காங்க அவங்க, நான் அதெல்லாம் அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்லி. இப்போ அனுப்புறியா என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறோன்னே, இல்லை என் மகள்கள் இருக்குல்லப்பா, அதை கூட கல்யாணம் பண்ணிக்கோங்க, நீங்கள் கூட்டிகிட்டு போய் வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னால், அதெல்லாம் வேணாம், எங்கள் வீட்டில் எங்களுக்கு மனைவி இல்லாமையா இருக்குது, அதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, அந்த 2 பேரையும் அனுப்புறியா இல்லையான்னு சொல்லி அவங்க சத்தம் போடுறாங்க. அப்போ லூத் நபிக்கு ஒரே அழுகையாக வருது. யா அல்லாஹ், நான் என்ன செய்வேன், எங்கள் வீட்டுக்கு விருந்தாளியாக வந்த ஆளுகளை கூட இவங்க விட மாட்டேங்கிறாங்களே, இப்படி இருக்கேன், நான் என்ன பண்ணுவேன்னு சொன்னோன்னே அந்த மலக்குமார் சொல்கிறாங்க, நீங்கள் அழுகாதீங்க, நாங்கள் வந்து சாதாரண வாலிபர்கள்லாம் இல்லை, நாங்கள் மலக்குமார்கள், அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட மலக்குமார்கள், அவங்கள அழிக்கத்தான் நாங்கள் வந்திருக்கோம். நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் பொம்பளை பிள்ளைகளை மகள்களை கூட்டிகிட்டு நீங்கள் இங்கேருந்து பாலஸ்தீனம் போயிருங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்க இல்லையா, அங்கே போயிருங்க. போன உடனே நாங்கள் இவங்கள அல்லாஹ்வுடைய துணையோடு இவங்கள அழிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி, உங்கள் மனைவி கூட்டிகிட்டு போகக்கூடாது, உங்கள் மனைவி வீணை கேடு கட்ட, அவளை இங்கேயே விட்டுட்டு போயிருங்க, அவளை இங்கே அழிக்கணும் நாங்கன்னு சொல்லிடுறாங்க. சரி, நீங்கள் திரும்பி பார்க்காம போகணும், திரும்பிலாம் பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்பான்னு சொல்லிட்டு இவங்க 2 பிள்ளைகளையும் கையில் பிடிச்சிட்டு விறுவிறுன்னு நடந்து போயிருங்க. நைட்டு நேரம் அது, இப்போ விறுவிறுன்னு நடந்துடுங்க, திரும்பி பார்க்கக்கூடாதுன்னு சொன்னால் விறுவிறுன்னு வேகமாக போகணும் அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லி வேகமாக வாங்கம்மான்னு சொல்லி கூட்டிகிட்டு அவங்க அந்த கொல்லப்புறம் கதவை தந்துட்டு அவங்க போயிடுறாங்க. மகளை கூட்டிகிட்டு விறுவிறுன்னு நடந்து போகிறாங்க லூத் அலைஹிஸ்ஸலாம். அப்போ இந்த 2 பேரும் ஆண்டாண்ட துவா பண்ணுறாங்க, 2 மலக்குமார்களும். மேலேருந்து அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு அந்த கல் மலையை இறக்குறேன், கல் பாறை பாறையாக வந்து விழுகுது. அந்த நின்றாங்க இல்லையா, அவங்க மேலெலாம் விழுகுது, அந்த கல்லுலேயே அவங்கவுங்க பேர் எழுதி விழுகுது. அப்போ அல்லாஹ் தஆலா அப்படி ஒரு கொடுமையான தண்டனையை கொடுக்குறேன் அவங்களுக்கு. எல்லாரும் செத்து ஒளிஞ்சிட்டாங்க, அந்த சமுதாயமே அழிஞ்சிருச்சு. எல்லார் மேலேயும் கல் விழுந்தால் தாங்க முடியாதுல்ல, மேலேருந்து கல், அதுவும் பாறாங்கல் மாதிரி வந்து விழுது, அதுவும் சூடாக இருக்குது, நெருப்பு கல் அது மேலேருந்து வந்து விழுந்தோன்னே எல்லாரும் ஐயோ அம்மான்னு கத்தி ஒரு இடி வர அல்லாஹ் இடிக்க வைக்கிறான். அந்த இடி வந்தோடனே அந்த ஆளுகளுக்கெல்லாம் காதே செவிடாயிருச்சு. அந்த மாதிரி ஒரு பேரிடி அல்லாஹ் தஆலா குர்ஆன்லேயே சொல்லியிருப்பாங்க, அந்த வசனத்தில் வரும், பேரிடியை நாம் இறக்கினோம் அப்படின்னு சொல்லுவான் அல்லாஹ் தஆலா. அப்படி அவங்க காதெல்லாம் செவிடாயிருச்சு. அதோட அந்த கல் வந்து விழுந்தோடனே அவங்களால தாங்க முடியாது இல்லையா, எல்லாருமே விழுந்து செத்து போயிட்டாங்க. அவ்வளோ பேரும் காலி ஆகிட்டாங்க. அந்த லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவியும் அவளும் செத்து போயிட்டா. அதோட இவங்க போயிட்டாங்க, இவங்க தான் முதலே போய் சொல்லிட்டாங்களே. லூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பொம்பளை பிள்ளை 2 பிள்ளைகளும் அவங்க மகள்களை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இவங்க எல்லோரும் அழிஞ்சு போயிட்டாங்க. இந்த சமுதாயமே அழிஞ்சு போயிடுச்சு. அந்த சமுதாயம் அழிஞ்சு போச்சு இல்லையா, அதுதான் இன்றைக்கி இந்த சாக்கடல்னு சொல்லியிருக்குல்ல, டெட் சீன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த கடலை எல்லாம் ஆக்கிட்டான். அந்த உடம்போடு சேர்த்து தண்ணியும் சேர்த்து கடலை ஆக்கிட்டான். இன்றைக்கி அந்த சாட்சி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி பாவச் செயல்கள் யார் தாங்க முடியாத அளவுக்கு பாவச் செயல் செய்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த சம்பவம் ஒரு பாடமாக இருக்கணும், அல்லாஹ்வுடைய தண்டனை இறங்கிரும் அப்படிங்கிற அந்த இறை அச்சம் இருக்கணும், இறைவன் மேலே அச்சம் இருக்கணும், அல்லாஹ் இப்படி தண்டனை கொடுத்துருவான் அப்படிங்கிற அச்சம் இருக்கணுங்கிறதுக்காகவே அல்லாஹ் அதை சாட்சியாக அந்த இதை வச்சுருக்கான். சாக்கடல்னு சொல்கிறோம் இல்லையா, அது நம்ம சாதாரணமாக உள்ள கடலை காட்டியும் 8 மடங்கு 10 மடங்கு உப்பு அதிகமாக இருக்குமா. அதில் எந்த உயிரினங்களும் வாழ முடியாது. அதில் போய் தெரியாமல் விழுந்துட்டா கூட இறந்து தான் போயிருமே தவிர அதை உயிர் வாழ முடியாது. அந்த அளவுக்கு கடுமையான உப்பு அது. அதை இன்றளவும் அல்லாஹ் தஆலா சாட்சியாக வச்சுருக்கான். இதெல்லாம் மக்களுக்கு அந்த கேடுகட்ட மக்களுக்கு ஒரு படிப்பினை. அதனால் நம்ம ஒழுக்கமானவர்களாக கண்ணியமானவர்களாக அல்லாஹ்வுக்கு பயந்து இறையச்சத்தோடு நம்ம நல்லபடியாக நல்ல சிந்தனையோடு அல்லாஹ்வின் அன்பை பெற்று வாழணுண்டு நான் உங்களை எல்லாத்தையும் கேட்டுக்கிறேன். இந்த அழகான வரலாறை சொன்ன எனக்கும், இதை அருமையாகவும் பொறுமையாகவும் அழகாகவும் இருந்து கேட்ட உங்களுக்கும் எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும்
நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் ரஹ்மத்தையும் பரக்கத்தையும் கொடுப்பானாகவும். ஆமீன் 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 யா ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.